இஸ் தமிழ்நாடுல ஒரு யங் ஹீரோ. ஸோ அதில் அவ்வளோ கூட்டம் வந்து பெரிய ஆச்சரியமும் கிடையாது. அதே மாதிரி அரசியலில் வந்து 1000 நடக்கலாம். அவருக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னா வரட்டும். அது வந்து நாளைக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தான் ஆக்சுவல் ஸ்டோரி. ஐ ஒன்ட் கால் ஹிம் அ லீடர். வேணால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஹீ கேன் பி அ லீடர். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஆட்கள் நான் வந்து ஒரு லீடராகவே எடுத்துக்கவும் மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். விஜய்க்கு வந்து யார் பின்னால் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்னோட இது வந்து டெஃபினட்டாக இது பிஜேபி மிரட்டி அவனும் அரசியல் கட்சி வச்சு ஒரு ஏதோ மிரட்டல் நடக்குது. விஜய் வந்து இஸ் எட் டு பி வாஷ். தான் பேசுறது ஒன்று, தான் செய்யறது ஒன்று. இஸ் டூயிங் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் திருச்சிக்கு வந்து போயிருந்தார். பிளான் பண்ண மாதிரி 4 ஊர் கவர் பண்ண வந்து முடியல. ஆக்சுவலாக 20 நிமிஷத்தில் சேர வேண்டிய வென்யூக்கு அவர் வந்து போகிறதுக்கே 5 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. அலைக்கடல் தான் பயங்கரமாக கூட்டம்லாம் வந்து வந்திருந்தாங்க. திமுகவுமே அது கரெக்டாக நடக்கக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலையும் ஒரு சில விஷயங்களும் வந்து தரப்புல வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மொத்த இதை எப்படி வந்து பார்க்குறீங்க? இந்த கூட்டத்தை அங்கே வந்து பேசின விஷயங்கள் எல்லாத்தையும். கூட்டத்தை பற்றி இது இல்லை. ஹீஸ் அ ஹீரோ. இஸ் தமிழ்நாடுல ஒரு யங் ஹீரோ. ஸோ அதில் அவ்வளோ கூட்டம் வந்து பெரிய ஆச்சரியமும் கிடையாது. அதே மாதிரி அரசியலில் வந்து 1000 நடக்கலாம். அவருக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னா வரட்டும். அது வந்து நாளைக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தான் ஆக்சுவல் ஸ்டோரி. இன்னும் 6 months இருக்குது. 1000 நடக்கலாம். நான் எப்போதும் சொல்கிறது வந்து ஃப்ரம் த கப் டு த லிப்னு சொல்கிற மாதிரி 1000 ஸ்லிப்ஸ் நடக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பெருசாக பூதாகாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் வெளியே போகும்போது அதை பற்றி நம்ம பேசி அவர் பெரிய மனுஷன் ஆகணும்னு தேவையே கிடையாது. பட் கூட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் ஓட் போட்டு போகிறாங்கன்னு நினச்சேன்னா அது ஒரு பகல் கனவு. ப்ளஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் அதே. பட் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கான்னு நீங்களே பார்க்கலாம். முதல் மீட்டிங்கில் சேர்ஸை உடைச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. செகண்ட் மீட்டிங்கும் அதான் பண்ணாங்க. சேர்ஸே தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, திருடிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு க்ரௌடு இல்லாட்டி எந்த மாதிரி அவனோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு என்ன டிசிப்ளின் இருக்குது? அப்போ வந்து ஒரு ரவுடி கூட்டம் மாதிரி அவங்களாம் பிஹேவ் பண்ணுறாங்க. இது தப்பு. சரி, இப்போ எனக்கே அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்ம கண்டிக்கணும். பட் வந்துட்டு அது விஜய் கண்டிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் ஏதோ இது வராரு, பேசுகிறாரு, கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் வந்து போடுவீங்களா, கேட்குறீங்களா, சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் காப்பி கேட் வேலை பண்ணுறாங்க. அவனுக்கு இதாக தனக்கு என்ன நியூவாக எதனா பண்ணுறதா கிடையாது. ஓகே, விஜய் இன்னும் கூட ஒரு பட்டிங் பொலிட்டிக்கல், ஐ ஒன்ட் கால் ஹிம் அ லீடர். வேணால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஹீ கேன் பி அ லீடர். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஆட்கள் நான் வந்து ஒரு லீடராகவே எடுத்துக்கவும் மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு லீடருக்கு ஆஸ் ஐ சே நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இது ரெண்டுமே விஜய்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்னோட இதில் பட் அரசியலுக்கு வருதும் வராது, அது அவங்கவுங்க இஷ்டம். அது வந்து நம்ம யாருமே கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதை வந்து நம்ம நல்ல சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம். எதுக்கு அது வந்து டிஎம்கே வந்து சில்லறத்தனமாக போலீஸை வச்சு அவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் தவறு. பிகாஸ் ஹிஸ் ஃபேன்ஸ் ஆர் கமிங் டு see him. அது அவங்களோட ரைட், அவங்களோட இது. இது வந்து டிஎம்கே வந்து இது ஜெலஸாக அது வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு இந்த கூட்டம்லாம் முக்கால்வாசி அரசியல் கட்சிகளுக்கும் பணம் கொடுத்து தான் கூட்டம் சேருது. இப்போ விஜய்க்கு வருது வந்து நார்மலாக வருது கூட்டம் சொல்கிறேன். டெஃபினட்டாக வருவாங்க. ஏன்னா சினிமாக்காரங்களை பார்க்குறதுக்கு ஒன்றும் நம்ம வந்து பெருசாக பணம் செலவு பண்ணணும் தேவையில்லை. இது வந்து இயல்பாகவே நடக்குது. ஸோ அதில் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சேன்னா இந்த கூட்டமெல்லாம் நாளைக்கு ஓட் பேங்காக போடணும். ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் வந்து 2017 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 2020 3 yearsக்கு அப்புறம் அப்போ கூட ஒரு கட்சி ஒரு அமைப்பு எதுவுமே பேர் ஒன்றுமே வரல. அப்போ வந்து 25th December 2020 அவர் என்ன சொன்னார், 30th நான் வந்து 31st I stand corrected இந்த மாதிரி நான் வந்து. பட் அந்த 6-7 நாளுக்குள்ள இல்லை 5 நாளுக்குள்ளாரே ஏதோ நடந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை. அதில் இந்த விஜய் வந்து நிஜமாகவே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அரசியல் கட்சியை ஆரம்பித்தாச்சு. நிஜமாக அந்த பையனுக்கு திராணி தைரியம் முதுகெலும்பு இருந்ததுனால
இந்த ஈரோடு எலெக்ஷனில் தான் நின்று இருந்தால் தோத்தாருக்கிற தப்பு இல்லை. பட் வந்து தான் வந்து நிஜமாகவே ஒரு அரசியல் இந்த சேலஞ்ச் ஹி மீன்ஸ் பிஸ்னஸ், தட் இஸ் இந்த ஊழலை நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு நிஜமாகவே ஒரு சேலஞ்சாக வந்து இறங்கியிருக்கான்னு சொல்லலாம். நீ 2 எலெக்ஷனையும் வச்சுட்ட. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நீ ஒன்றும் வாய் பேசல. அதுக்கப்புறம் நீ அசம்பிளி இது பை எலெக்ஷன் வந்தப்போ நீ வந்து அதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணல. விஜய்க்கு வந்து யார் பின்னால் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்னோட இது வந்து டெஃபினட்டாக இது பிஜேபி மிரட்டி அவனும் அரசியல் கட்சி வச்சு ஒரு ஏதோ மிரட்டல் நடக்குது. தன்னோட இன்கம் டேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துருப்பார். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிசம்பர் ஜான்வரியில் இந்த ரியல் இது தெரியும். ஸோ அதில் இந்த விஜய்க்காக நம்ம வந்து ஒரு பெரிய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். பட் யூ கேன் சீ த க்ரௌட். அங்கே ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, நிறைய பெண்கள் மயங்கி விழுந்திருக்காங்க, தண்ணி இல்லை. அப்போ வந்து இந்த மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. இவங்க போய் அங்கே போய் அந்த கூட்டத்து நெரிசலில் போய் அப்படி போய் விழுணுமானா தேவையில்லை. அப்போ எவ்வளோ பேர் இதில் சாவுறாங்க, எவ்வளோ பேர் அடிப்படுறாங்க. இட் கேன் பிகம் வெரி சீரியஸ் ஃபார் தெம் டுமாரோ அந்த அடி. ஓகே, இது வந்து மக்கள் தான் யோசிக்கணும். நான் வந்து விஜயை தப்பு சொல்ல மாட்டேன். நீ கூட்டமாக போகிறது உங்கள் தப்பு. அந்த ஆள் கூப்பிட்றான், நீங்கள் ஏன் ஓடுறீங்க? அப்போ வந்து இது மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. நான் வந்துட்டு அது வந்து விஜய் மேலே ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். பட் விஜய் வந்து இஸ் எட் டு பி வாஷ். தான் பேசுகிறது ஒன்று, தான் செய்கிறது ஒன்று. இஸ் டூயிங் வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ். இப்போ இந்த அமெரிக்காவில் வந்து வீக்கெண்டுக்கு எல்லோரும் வெளியூர் போயிடுவாங்க, ஹாலிடே மாதிரி. அது மாதிரி எவ்ரி சாட்டர்டே வந்து இவர் பிரச்சாரத்துக்கு போகிறேன் 4 ஊர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஊர் பார்த்தாரோ அன்றைக்கி தெரியாது. 2 தான் போனார். பட் டைம் இல்லை. அப்போ வந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதே ஒரு அரசியல் கட்சிக்கு அமைப்புக்கு ஒரு தலைவருக்கு அந்த அறிவு இல்லாட்டி இவெல்லாம் நாளைக்கு என்ன வந்து நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணுறோம் எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் ஐயோ தலைவா நீ வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றின பொறுப்போர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து காப்பாற்றி நாடு எவ்வளோ குட்டிச்சவராக இருக்குது. மக்கள் வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு தான் தெரியும். ஓகே, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இதோட அருமை தெரியாது. இவங்களுக்கெல்லாம் எப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னா அவனுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு வரும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி உணர்வாங்க. அப்போ இட்ஸ் டூ லேட். ஸோ அதில் இன் மை ஒப்பீனியன் என்னோட அரசியல் அனுபவத்தில் விஜய் எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. லைக் ஐ செட் திஸ் ஃபார் ரஜினிகாந்த் வந்து தனக்கும் ஒரு கேடு, நாட்டுக்கும் ஒரு கேடு. அதே மாதிரி விஜயும் இஸ் அ கேடு ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபார் த நாடு. இந்த மாதிரி தலைவர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு சினிமாக்காரங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. பட் அவங்க வந்து மக்கள் சந்திக்கணும், அவங்களும் மக்களை சந்திக்கணும். எதுவுமே இல்லாமல் சும்மா அவங்க இந்த பாப்புலாரிட்டி ஃபேன் பாப்புலாரிட்டி வச்சு நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்து நாங்கள் இதை செய்வோம் அது செய்வோம். இதெல்லாம் வந்து பித்தலாட்டம். ஓகே, அவ்வளோதான். இன்னும் அதை பற்றி பேசுறது வேஸ்ட். விஜயை பற்றி இன்னும் பேசுறது வேஸ்ட். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com